success. Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam. உலகின் மாபெரும் ஜனநாயக நாடான இந்தியாவை அடுத்து ஆளப்போவது யார் என்பதை மக்கள் தீர்மானித்து வாக்களித்திருக்கிறார்கள். மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்பதை காண்பதற்கான தீர்ப்பு நாளை எட்டிவிட்டோம். இந்த 2024 தேர்தலை திரும்பி பார்க்கலாம். பொதுத் தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெற்றது. இத்தேர்தலில் 744 கட்சிகள் 8360 வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளன. 2019 பொதுத் தேர்தலில் 8039 வேட்பாளர்கள் போட்டியிட்ட நிலையில் இந்த தேர்தலில் 8360 வேட்பாளர்கள் களம் கண்டனர். 1996 தேர்தலுக்கு பிறகு இந்த தேர்தல்தான் அதிகபட்ச வேட்பாளர்களை கொண்டதாக அமைந்துள்ளது. போட்டியிடும் வேட்பாளர்களில் 16 விழுக்காட்டினர் தேசிய கட்சிகளாகவும் 6 விழுக்காட்டினர் மாநில கட்சிகளாகவும் களமிறக்கப்பட்டனர். 47 விழுக்காடு வேட்பாளர்கள் சுயேட்சைகள் என்று PRS லெஜிஸ்லேட்டிவ் ரிசர்ச் அறிக்கை தெரிவிக்கிறது. தேசிய கட்சிகளை பொறுத்தவரை பகுஜன் சமாஜ் கட்சிதான் நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளது. இக்கட்சி சார்பாக 488 பேர் போட்டியிடுகிறார்கள். அடுத்ததாக பாரதிய ஜனதா சார்பில் 441 வேட்பாளர்களும், காங்கிரஸ் சார்பில் 328 வேட்பாளர்களும் களம் கண்டுள்ளனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் 52 வேட்பாளர்களும், ஆம் ஆத்மி சார்பில் 22 வேட்பாளர்களும், தேசிய மக்கள் கட்சி சார்பில் 3 வேட்பாளர்களும் போட்டியிடுகிறார்கள். மாநில கட்சிகளை பொறுத்தவரை சமாஜ்வாதி கட்சி 71 வேட்பாளர்களையும், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சார்பில் 48 வேட்பாளர்களும் போட்டியிடுகிறார்கள். அதிமுக சார்பில் 36 பேர், இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் 30 பேர், YRS காங்கிரஸ் சார்பில் 25 பேர், ராஷ்டிரிய ஜனதா தளம் சார்பில் 24 பேர், திமுக சார்பில் 22 பேர் போட்டியிடுகிறார்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் சராசரியாக 15 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். தெலங்கானாவில் அதிக அளவாக ஒரு தொகுதிக்கு 31 பேர் என்ற வீதத்தில் வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். லடாக் மற்றும் நாகாலாந்தில் தலா 3 வேட்பாளர்கள் களம் கண்டுள்ளனர். தமிழ்நாட்டில் கரூரில் அதிக அளவாக 54 வேட்பாளர்கள் களம் கண்டனர். இவர்களில் 46 பேர் சுயேட்சைகள். 17வது மக்களவையைச் சேர்ந்த 327 MPக்கள் மீண்டும் போட்டியிடுகிறார்கள். அதேபோல 34 MPக்கள் ஏற்கனவே போட்டியிட்ட கட்சியில் இல்லாமல் வேறு கட்சிகளின் சார்பாக போட்டியிடுகிறார்கள். அதேபோல தற்போதைய அமைச்சர்கள் 53 பேர் இந்த தேர்தலில் போட்டியிடுகிறார்கள். அவர்களில் 3 அமைச்சர்கள் தற்போது மாநிலங்களவை உறுப்பினர்களாக உள்ளவர்கள். 5 பேர் 2024 ஏப்ரலுடன் மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை நிறைவு செய்தவர்களாக இருக்கிறார்கள். Rohini College of Engineering and Technology near Anjagramam Junction, Kanyakumari Main Road, Palkulam.